ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் செக்கரியா அதிகாரம் 10 இறைவசனம் 6. யூதா குடும்பத்தை ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன், யோசேப்பு குடும்பத்தை மீட்டருள்வேன். அவர்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளதால் அவர்களை நான் திரும்பி வரச் செய்வேன். அவர்கள் என்னால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள், ஏனெனில் நானே அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களின் மன்றாட்டுக்கு மறுமொழி அளிப்பேன். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமான இயேசு கிறிஸ்து ஆற்றல் மிக்கவர்களாகவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவுமே நம்மை அவர் அழைத்துள்ளார். ஏனெனில் அதுவே அவருடைய விருப்பமாயும் உள்ளது. ஆதியிலே கடவுள் உலகை படைத்தபோது அதில் மிகச்சிறந்த படைப்பாய் தம் சாயலில் மனிதகுலத்தை படைத்து தான் படைத்த எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று மனிதரிடம் ஒப்படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்து கடவுளின் பார்வையிலிருந்து விலகினான். இருந்தபோதிலும் கடவுள் அவனை தேடிச் சென்று அன்பு செய்தார். மேலும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே என் விருப்பம் என்றுரைத்து நம்மை ஆசிர்வதிக்கும் அன்புள்ள தகப்பன் அவர். யோசேப்பின் வழியாய் எகிப்துக்கு சென்ற இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகியதைக் கண்டு எகிப்து மன்னன் அவர்களை அடிமையாக்கி கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதனால் இஸ்ரேல் மக்கள் அழுது புலம்பி கடவுளிடம் மன்றாடினர். தம் மக்களாகிய இஸ்ரவேலின் மன்றாட்டை இறைவன் கேட்டருளி மோசேயின் வழியாக அவர்களை மீட்டு தாம் வாக்களித்தபடி பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை சுதந்தரித்தனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கிறிஸ்துவுக்குள் வளர்வதைக் கண்டு சாத்தானும் நம்மை பலவித நெருக்கங்களுடைய சூழ்நிலைக்கு தள்ளுவான். இதன் நிமித்தமாக நாமும் நம் விண்ணப்பங்களை கடவுளிடம் எடுத்துரைக்கிறோம். அவரும் நம் மன்றாட்டின் கூக்குரலையும் நம் கண்ணீரையும் காண்கின்ற தகப்பனாய் அவர் உள்ளார். அவர் நமக்கும் வெகு சீக்கிரத்தில் பதிலளித்து நம் வாழ்வை துளிர்க்கச் செய்வார். எனவே நாம் விசுவாசத்துடன் அவர் சமூகத்தில் காத்திருப்போம், ஜெயம் பெறுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படுகுழியிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் எங்கள் கால்களை வேரூன்ற வைக்கிற நல்ல தகப்பன் நீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோர்க்கோ ஒரு குறைவும் இல்லை என்றுரைத்த இறைவா, எங்கள் குறைவுகளை எல்லாம் உமது பரிசுத்த நாமத்தில் நிறைவாக்கி நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.